உங்களுக்கு என்ன நண்பர்களே, இங்கே இருக்கிறீர்களா? நான் வாங்கிக் கொள்கிறேன். ஓ, வணக்கம் வணக்கம். இதோ உங்கள் பணம். என்ன கிடைத்திருக்கிறதோ பார்க்கலாம். வா, அவள் கொஞ்சம் ரத்தம் ஊற்றி வருகிறாள். சரி, நான் கவனமாக இருக்கிறேன். என் பேடி பேட் பகுதி போல் தோன்றுகிறது என்று நான் கண்டுபிடித்தேன். ஒரு துருவி, அது ரொம்ப குழு. வெளியே போவோம். அருமை. எனக்கு எதிர்காலம் அழகான பெட்ரூம் இருக்கும். எங்க அப்பா ஏன் எனக்கு கருவிகளை எப்படி உபயோகிப்பது என்று கற்றுக் கொடுத்தார் என்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இப்போது என் கலக்கலான படுக்கையை முழுமையாக உள்ளமைக்கிறேன். என்ன, எப்படி அந்த ஏழை நபரின் அறை என் அறையை விட நல்லதாக இருக்கும்? நானும் ஒரு சொப்பு அறையை ஆர்டர் செய்ய போகிறேன். உஃபு, இது என்னுடைய டெலிவரி. மாலை வணக்கம். இதோ உங்கள் பணம். அறை மாடிப்படியில் 3வது கதவு. நான் சிறந்த அறைக்காக காத்திருக்கிறேன். பாக்கிறியா மேரி? என் அறை வெறும் வினாடிகளில் சீரானது. என் பொம்மைகளை கவனமாக பார்க்கவும், அவை எனக்கு மிகவும் முக்கியமானவை. ஆமாம், இதுதான் நன்றாக உள்ளது. அழகான படம். அது அருமை. ஓ, இங்க ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள இங்க விளையாட இருக்கிறா. காற்று ஓரளவுக்கு தீவிரமில்லாமல் உணர்கிறது. எனக்கு ஒரு பெரிய யோசனை வந்துவிட்டது. எனக்கு இந்த வண்ண மிகுந்த திரைகளை வேண்டும். சரி, இது என் அறையிலும் அழகாக இருக்கும். நான் சுவர்களை அலங்கரிக்க வேண்டும். நான் ஒரு அற்புதமான யோசனையை உருவாக்கினேன். ஆஹா, இதோ என் பைகள் ஏதோ இருக்கிறது. பாருங்க, கத்தரிக்கோல் மற்றும் கார்ட்போர்டு. அந்த புஷ்ப அச்சு அருமையாக இருக்கிறது. என்னிடம் சிறிது பொடி இருக்கிறது. என்ன செய்ய? நீங்கள் அறிவீர்கள், எல்லாம் நிறத்தின் மீது. என்னுடைய பிடித்த தூரிகையை பயன்படுத்துவோம். அது அவ்வளவு கடினம் அல்ல. இது இன்னும் அழகாக தெரிகிறது. எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது. அவள் அந்த பூக்களோடு எதைத்தான் எதிர்பார்க்கிறாள்? மற்றொரு சூப்பர் ஐடியா. இதில் என்ன இருக்கிறது? காலியான ஐஸ் கண்டம் குச்சிகள். எல்லா விதமான சிறந்த பொருள்களுக்கும் நல்ல ஒருக்கியை நாம் உருவாக்கலாம். அருமை. என் அறை இப்போது பேரழகாக தரத்தில் இருக்கிறது. ஆனால் அடுத்தது என்ன? எனக்கு தெரியாது. இது ரொம்ப வசீகரம் இல்லை. அதற்கு மேலும் எங்களுக்கு தேவை. இது மிகவும் நல்லது. எவ்வளவு வசதியாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறது பார்க்கவும். ஏதோ ஆக்டிவேஷனுடைய குறைவாக தேங்கிறது. ஓ, இதில் ஒரு பெரிய பாய் செய்ய போகிறேன். அற்புதம். ஓ, இது கொஞ்சம் முறுக்கு. ஐயோ, பிங்கோ! நான் 6 முழுக்க எனக்கு பழக்கமாக வைத்துக் கொள்வேன். இதனை வெறும் பாதுகாப்பாக கட்டுகிறோம். ஹாய் எம்மா. என்ன? இல்லை. ஏய் அங்கே நண்பர்களே, எனக்கு வா. பிரயோஜனம் இல்லை. பசி, அவங்க இருக்காங்க. நான் ஓடிறேன். ஹை ராஷல் மற்றும் ஜேசிகா. எனது ஏழை கூரணையை மேரியை சந்திக்க விரும்புகிறேன். உங்களுக்கு அவளை வணக்கம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு என் குழு ரூமை காண்பிக்கிறேன். நம்ம ஓய்வெடுக்கலாம். இது அற்புதமாக இருக்கிறது. அங்கே மேரிக்கு இடமில்லை. என்னோட ரூம் அருகே கூட வரக்கூடாது. அது சரி. போன நேல்குள் நான் ஏதேனும் செய்ய போகிறேன். அந்த அடையாளம் நான் பயன்படுத்தக்கூடியதாக தோன்றுகிறதே. அதை விடுங்கள். சரி, இன்னும் என்ன இருக்கிறது என்னிடம்? ஒரு கோக் பாட்டில பக்கமாக எடுத்துக்கொள்ள. ஓ ஓ ஐயா, என்னால் அதற்கு தேவைப்பட உள்ளது.
மீண்டும் எனது வீடு வந்து விட்டேன். இங்கே கோக் பாட்டில்களை வைக்க வேண்டும். இதை நான் ஒரு மேசையாக பயன்படுத்தலாம். அதற்கு மேலே எனது சிறிய கரடியை வைக்க போகிறேன். அல்லது கொஞ்சம் இனிப்பு. அதை யார் விரும்ப மாட்டார்கள்? என்ன? ஏன் அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள்? சரி பெண்களே, இப்போது நாம் கரையாக்கேவை அதிகபட்ச முறையில் இயக்குகிறோம். ஓ நான் என்ன? இப்போது இது மிகவும் ஒலியாக இருக்கிறது. அதை எப்படி நிறுத்துவது? எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். அவர்கள் என்னை பித்து பிடிக்க வைக்கிறார்கள். பாதுகாப்பு, தயவு செய்து உதவுங்கள். என் கிராம மகள் சத்தமாகவும் கடுமையானவும் கொண்டாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் இத உடனே தீர்க்கலாம். நீங்க பெண்கள் என்ன செய்றீங்க? நீங்க சத்தம் செய்ய முடியாது. என்ன? மன்னிக்கவும். ஆமாம், ஆனால் உங்களுக்கு நான் உதவி செய்ய முடியாது. என்ன? சரி, நான் அதை என் குடைச்சலாக செய்து பயட்டி. பிங்கோ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்கு ஒரு பலூன் கிடைச்சது. அதை ஊதிவிட்டு சுற்றுகளுக்கு நட்டு விடுவோம். எம்மாவின் நண்பர்கள் என் இடத்திற்கு வர விரும்புவார்கள். மேலும் அந்த சிஸ்க் ஒரு குளிரியான பிரகாசமான துண்டாக இருக்கும். இது என்னுடைய டிஸ்கோ பந்துக்கு பொருத்தமாக இருக்கும். முக்கியமாக சத்தமான இசையுடன் வருவோம். அங்கே வாலிப மன்றத்தில் சேர். ஓ ஆ, என்ன நடக்குது? இன்னொரு பார்ட்டியா? மன்னிக்கவும் நண்பா, நாங்களும் ரூம்மேட் வீட்டுக்கு போறோம். ஹை மேரி, ஆடலாம் வாங்க. ஓ, அவர்கள் என்னை விடுத்து விட்டார்கள். சரி, இது கணக்கில் காண்டு வருகிறேன். ஹே, இது பாருங்கள், என்ன அருமையானது. நான் இதை வைத்துக் கொள்கிறேன். எனக்கு உண்மையில் ஒரு செலபிராணி வேண்டும். எனவே நான் மிகவும் சலிக்க மாட்டேன். எனக்கு ஒரு அருமையான கார்ட்போர்டு வீடு எப்படி செய்வது என தெரியும். முதல் துண்டுகளை வெட்டுவோம். அற்புதமான வீடு. கான்டாப்டத்திற்கு மல்லிகள் கண்டிப்பாக தேவைப்படும். கூகாப் மற்றும் பெயர் குறியீடு. நீயே மிக்கி ஆக போகிறாய். வீட்ல யாராவது இனியவள, நீ இப்போ என் சிறந்த நண்பன். எனக்கும் ஒரு செல்லம் வேண்டும். எதையாவது பாஷப்போம். உலகத்திலேயே அழகான செல்லம் வேண்டும். ஓ எங்கே? வெல் நாய்களே, நீங்க பாதமா இருக்க போறீங்க. நான் உங்க புதிய உரிமையாளர். சரி, உங்க முடி சீவ போறேன். எனக்கு அழகா இருக்கிறது போல நீங்களும் அழகா இருப்பீங்க. நம்ம சில பீர் அகராக்கல்களை பயன்படுத்தலாம். ஆச்சரியம், நீ ஒரு மில்லியன் பக்குகள் போல இருக்கிறாய். இதோ உன் விதையன், என் சீமாட்டி. நிச்சயமாக நீங்கள் விரும்புவீர்கள். இது நிறைய அன்பு. அப்படி செய்யலாம். உங்கள் ஒருவர் இருக்கணும். நீங்க திருப்தியடைய செய்ய வேண்டும். எனக்கு பற்றி உறுதியாக செய்யணும். இவை எனது விருப்பமான பொம்மைகள். பாலரினா கபுசினோ மற்றும் பாம்பாடியர் crocodile. ஓ, நாங்கள் ஏற்கனவே ஒரு சவாலை தொடங்கிவிட்டோமா? எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. இதோ டேவிட், இந்த பொம்மையின் வடிவத்தில் ஒரு கேக் செய்யுங்கள். சரி, என்னை உதவுவதற்கு என்னை தெரியும். இதோ என் உதவியாளர். இந்த ரோபோ கேக் செய்ய சிறப்பாக வடிவமைக்கப்பட்டது. வாருங்கள், தொடங்குங்கள். நான் சில நிமிடங்களில் ஒரு சிறந்த கேக் தயாரிக்க போகிறேன். வாவ், இந்த கிரீமை பாருங்கள். மற்றொரு அடுக்கு, மேலும் மேலும் கிரீம். இப்போது என் சிறப்பு இரும்பு மனிதன் கையுறையை பாருங்கள். அதிகப்படியான பகுதிகளை வெட்டுகிறேன். இது கடினமல்ல, ஆனால் வேடிக்கையாக இருக்கிறது.
ஓ, இந்த விஷயம் எனக்கு இடையூறாக இருக்கிறது. சில அழகான நவீன தொழில்நுட்பம். பாட்டி சமையல்காரர் சரி, நான் ஒப்புக்கொள்கிறேன். உன் சில பொருட்களை மேசையில் போட்டுவிட்டேன். உஃபா, சரி, நான் என் கேக்கை பச்சை மாஸ்டிக் கொண்டு மூடுவேன். இப்படி செய்வது எளிது. சில உண்ணக்கூடிய விவரங்கள். இது ஒரு உண்மையான முதலை தலை போல உள்ளது. இது அற்புதமாக தெரிகிறது. ஓ, உண்மையானதைப் போலவே. எனக்கு தெரியும் பாட்டி. இப்போது நாங்கள் சாக்லேட்டை எடுக்கிறோம். அதை ஊறுக்க வேண்டும். நான் அங்கேயே நிறுத்துவேன் என்று நினைத்தீர்களா? நான் பாதியில தான் முடித்துள்ளேன். வாவ், அதை லெகோ அச்சுகளில் ஊற்றுகிறேன். எனக்கு சாக்லேட் லெகோ துண்டுகள் கிடைத்து விட்டன. வாவ், இது மிகவும் குழு. நான் என்ன செய்ய வேண்டும் ஜெஸ்? நீ இதுவரை யோசித்தாயா? இங்கே பாட்டி, பாலரினா காப்புச்சினோ. என்ன? ஓ, அது ஒரு அழகான பொம்மை. நான் இதை சமாளிக்க முடியும். கேக்கை சேர்ப்போம். அதுக்குள் காஃபி கிரீம் இருக்கும். முதலில் நான் ஒரு தலை உருவாக்க விரும்புகிறேன். அருமை. இப்ப மேலும் கிரீம் மற்றும் மேலும் அடுக்குகள். சரியானது. கேக்கை மாஸ்டிக் கொண்டு மூடுகிறேன். இது அருமையாக இருக்கிறது. அப்படியா? அப்படியா? மேசைய பலமாக அடிக்கிறேன். நமக்கு இது வேலை செய்ய வேண்டும். ஓ, நீ பயந்துட்டியா? கேக் தரையில் இறங்கும் வரை காத்திரு. இருக்கு. இது மிக காஃபி கோப்பை ஆசிரியது. இது சில விவரங்களை சேர்ப்போம். மேலே கிராமல் சிரப் அழகான வடிவமைப்பை உருவாக்க வெள்ளை சாக்லேட் அழகாக இருக்கிறது. எனக்கு பிடிச்சிருக்கிறது. ஓ, அது என்ன? ஸ்னீக்கர்ஸ் அணிந்த ஒரு சுறா. சரி, இது முடிஞ்சிடும். கேக் நீளமாக இருக்கும் மற்றும் கிரீம் வெள்ளையாக இருக்கும். நிச்சயமாக நாங்கள் கேக்கை ஒன்றிணைக்க போகிறோம். அழகாக எக்ஸஸ் பகுதிகளை வெட்டி அதை சுறா போல வடிவமைக்கிறோம். என் சக ஊழியர்களின் ஆலோசனையை பின்பற்றி கேக்கை மாஸ்டிக் கொண்டு மூட போகிறேன். சில மிதவைகள் சேர்க்கிறேன். சுறா மற்றும் சில ஸ்னீக்கர்களை வரைவது தொடங்குகிறேன். நிச்சயமாக முடிந்தது. நீங்கள் தயாரா? வாவ், அதை பாருங்கள். இது அற்புதமாக இருக்கிறது. நான் இதை சுவைக்க தயாராக இருக்கிறேன். இது என் வாழ்க்கையின் சிறந்த நாள். முதலில் முதலை லெகோவோட தொடங்குவோம். வாவ், இது உண்மையில சாக்லேட். இப்போது முதலை ஒரு துண்டு வெட்டுவோம். பார்ப்போம். உள்ள பச்சையாக இருக்கிறது. இத முயற்சி செய்வோம். வாவ், சுவையாக இருக்கிறது. நன்றாக இருக்கிறது. உண்மையில உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியா? அவள் என் கேக் சாப்பிட போகிறாள். நிச்சயமாக. இது பாலரினா கப்புசினோ. ஒரு துண்டு வெட்டுவோம். என்ன அழகான வெற்று. இதை முயற்சிப்போம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. சாப்பிடுவதை நிறுத்துவது கடினம். பாட்டி, நீங்க சிறந்தவர். இது என்ன மிகவும் அழகாக இருக்கிறது. ஓ, இதை சாப்பிடுவதில் எனக்கு மனம் வருந்துகிறது. ஆனால் நான் அதை செய்ய வேண்டும். முதலில் தலைவாசலிலிருந்து தொடங்குவோம்.
மிகவும் நன்றாகவே இருக்கிறது, ஆனால் சுமாராகவே இருக்கிறது. பாட்டி வெற்றி பெற்றார் என்று நான் முடிவு செய்துள்ளேன். அப்படியா செஃப்? முடியாது, நான் தான் வெற்றியாளராக இருக்க வேண்டும். நான் ஒரு பீட்சா வேண்டும். தயவு செய்து அதை எனக்காக செய்யுங்கள். ரொம்ப எளிதாக இருக்கும். ஒரு முட்டையுடன் தொடங்குவோம், அதை ஒரு கிண்ணத்தில் உடைக்கிறோம். மேலும் 5. அடுத்ததாக கொஞ்சம் மாவு மற்றும் பால் சேர்க்கிறோம். எல்லாவற்றையும் நன்றாக கலக்குகிறோம். நாங்கள் மாவை உருவாக்கியுள்ளோம். அதை உருட்டு குச்சியின் உதவியுடன் உருட்டுகிறோம். மாவையும் அதை அரைச்சிட்டேன். ரொம்ப சுவையா இருக்கும் என உறுதியாக நினைக்கிறேன். ஓரங்களை நுணிக்க செய்து பக்கங்களை உருவாக்குகிறேன். ஆஹா, நான் சிவப்பு மிளகாயை கடிக்க போகிறேன். வாவ், என் வாயிலிருந்து நெருப்பு பறக்கிறது. வாவ் பாட்டி. அப்படியா, முடிந்துட்டது. நான் ஒரு மேதை. இப்போது எனக்கு ஒரு பிளெண்டர் தேவை. எனது சாஸ் செய்ய வெள்ளரிக்காய், ப்ரோக்கோலி மற்றும் லிட்டூஸ் இலைகள் தேவைப்படும். அதை கலக்குகிறேன். ஏதாவது தெரிகிறதா? சாஸ் தயார். இது மிகவும் புது வாசனை வருகிறது. வெங்காயம், மிளகாய், சோளம், செர்ரி தக்காளி, துளசி போன்ற காய்கறிகளை பயன்படுத்துகிறேன். ஓ சமையல்காரரே, நான் என் மாவை தயாரித்துக் கொண்டிருந்தேன். ஆம் பாட்டி, இது அற்புதம். எனக்கு தெரியும். நான் அஃப்ரி சென்டரில் கெட்சப் ஊற்றுகிறேன். மேலும் வாவ், எல்லா பொருட்களையும் பாருங்கள். இந்த பீட்சா அற்புதமாக இருக்கிறது. இப்போது சீஸ் உருகுகிறது. நல்லாக. எனக்கும் ஒரு விஷயம் இருக்கிறது. நான் ஒரு இனிப்பு பீட்சா செய்ய போகிறேன். ஜெஸ் இதை முன்பு ஒருபோதும் சாப்பிடவில்லை. நான் நூடல்லா மற்றும் வெள்ளை சாக்லேட் மற்ற இனிப்புகளுடன் பயன்படுத்துகிறேன். ஜெஸ், நீ இதை முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் மிகச் சிறப்பாக செய்துள்ளீர்கள். நான் எங்கு தொடங்க வேண்டும்? மேசையில் பல சுவையான பொருட்கள் உள்ளன. நான் கிளாசிக் பீட்சாவுடன் தொடங்க போகிறேன். அதில் பெப்பரோனி உள்ளது மற்றும் சாஸ் கூட உள்ளது. நாம் இதை சேர்ந்து முயற்சி செய்வோம். இது ருசியாக இருக்கிறது. ஓ, இது என்ன அருவருப்பான விஷயம்? ஒலிவ்ஸ், அவை அருவருப்பாக இருக்கின்றன. நீங்கள் ஒரு தவறு செய்துள்ளீர்கள். ஒரு காய்கறி பீட்சா வித்தியாசமாக இருக்கிறது. இது அருவருப்பாக இருக்கிறது. நான் உடனே ஏதாவது சாப்பிட வேண்டும். ஓ, இனிப்பு பீட்சா, அது ஒரு அருமையான யோசனை டேவிட். உங்கள் பீட்சா பதிப்பு வெற்றி பெறுகிறது. ஆஹா, இதற்காக நான் காத்திருந்தேன். நீங்கள் தான் தோல்வியாளர்கள். எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. எனக்கு ஒரு காக்டெயில் தயாரி. எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது. ரொம்ப சரி, நாங்கள் சில வண்ணமயமான ஜூஸ் பந்துகளை பயன்படுத்த போகிறோம். என்னிடம் நிறைய இருக்கின்றன. இப்போது பால் மற்றும் சில ஸ்ட்ராபெரி சிரப் ஊற்றுங்கள். கண்டிப்பாக. ஆமாம், நான் ஸ்ட்ராபெரி பால் செய்ய போகிறேன். நன்றாக குலுக்குகிறேன். இப்போது என் பாலை கண்ணாடியில் ஊற்றுகிறேன். எல்லாவற்றையும் விப் கிரீமால் அலங்கரித்து ஒரு மூடியால் மூடுகிறேன். ஒரு ஸ்ட்ரா மற்றும் முடிந்தது. வாவ் பாட்டி, நீங்க அங்கே நிறுத்தணும். இது உங்களுக்காக அல்ல. சரி, நான் ஒரு காய்கறி ஸ்மூத்தி செய்வேன். முதலில் நமக்கு வெள்ளரிக்காய் சாறு தேவை. அதை ஒரு ப்ரோக்கோலியால அலங்கரிக்கிறேன். உண்மையில இது ஏற்கனவே நல்லா வந்துச்சு.
ஆமாம், மீண்டும் காய்கறிகள். சரி, எனக்கு பழங்கள் மற்றும் பேரி காடுகள் இருக்கின்றன. இது மிகவும் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது. தயார். ஒரு ஸ்பூன் சியா புட்டிங் மற்றும் காக்டெயில். ஜெஸ், நீ அதை முயற்சி செய்ய வேண்டும் செல்லமே. அட, இதென்ன ப்ரோக்கோலி? இது ஒரு மோசமான அறிகுறி. ஓ, இது முற்றிலும் மோசமானது. இதைவிட மோசமானதை நான் எப்போதும் சாப்பிடவில்லை. இது சுவையாக தெரிகிறது. ஆஹா, அருமை. இது என்ன? ஜூஸ் பந்துகளுடன் கூடிய ஒரு காக்டெயில்? நான் ஒப்புக்கொள்கிறேன். அருமை. சரி டேவிட், நீங்கள் தான் மீண்டும் வெற்றியாளர். ஆமாம் பெண்ணே. இது நான் பார்த்து பெற்ற மிக சிறிய சாக்லேட் நான் பட்டி. ஒரு சராசரி ஒன்று வைத்திருக்கிறேன். பக்கமா நிற்குங்கள் நண்பர்களே. இன்று எனது நாள். அவனை பார்க்கவும் முடியல. உங்க சாக்லேட் பார். சரி, ஆனால் நான் முதலிலேயே தொடங்குவேன். அப்புறம் என் லீப்ஸ்டன் பால் சாக்லேட்டை அனுபவிக்க முடியும். அல்லது அதற்கு மேல் சூடான சாக்லேட்டை, அதை நான் என் சிறிய சமையல் அறையில் உருக்குவேன். அங்கே போ. இந்த கேபேஜ் என் ஹார்ட் சாக்லேட். இது உண்மையில் பரபரப்பாக உள்ளது. மிகவும் ருசியாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடியே. ஜேன் கப் ஐ நக்கிக் கொண்டிருக்கிறாள். செல்லுங்கள், வாழ்த்துக்கள். இப்போது என் 10. எனது சாக்லேட் பட்டியை கசக்க ஒரு ஹேர் ட்ரையர் தேவை. வாவ், செடிக்கிட்டு இல்லாமல் சாக்லேட் உள்ளது. ஓ, நான் செஞ்சுட்டேன். எனக்கு ஒரு லைஃப் ஹாக் தெரியும். இப்போது நான் சாக்லேட்டால் வரைந்து போகிறேன். ஆனால் அதுக்கு எனக்கு ஐஸுடன் ஒரு கிண்ணம் தேவை. எதை நான் போகிறேன் என்பதை இப்போதே ஊகிக்கவும். வரையுங்கள். மன்னிக்கவும் பெண்களே, ஆனால் இந்த தாஜ் உண்மையான இளவரசியின் கையில் போகும் மற்றொரு நகைச்சுவையான யோசனை உண்டு. இதை செய்யலாமா? கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஒரு கேஸ் நான் தெருவில் செய்யப்படுவேன். நீ ஒரு அருமையான பெண். தயவு செய்து என்னுடைய புகைப்படம் எடுக்க முடியுமா? நான் பார்க்கிறேன். குளிர். இத போஸ்ட் செய்யணும். அதை நீங்க தான் செய்தீங்க. நன்றி. இப்போது என் சாக்லேட் கிரீடத்தை முயற்சி செய்கிறேன். இது மிகவும் ருசியானதாக இருக்கிறது. இது வேடிக்கையாக உள்ளது. இது ஓர் ரிதம். ஹே, உன்னிடம் பெரிய பகுதி உள்ளது. என்ன சுவையான உணவு. சரி, நீங்க வரிசையில. எனக்கு சாக்லேட் பிடிக்கும். எனக்கிட்ட நிறைய சாக்லேட் உள்ளது. நான் காத்திருக்க முடியாது. கவலைப்படாத நண்பா, எனக்கு ஒரு யோசனை இருக்குது. அது குளிர்ச்சியாக இருந்தது. நீங்கள் எந்த கான்செப்ட்ல இருக்கிறீர்கள்? அது நான். ஓ, பாருங்கள். பூனைக்காதுகள் எங்கே? சரி, இதோ அவை செம்மைப்படுத்தப்பட்டுள்ளது. இப்போது எனது பெரிய டோஸ் பால் சாக்லேட்டை சுவைக்கலாம். என்ன? தயவு செய்து எங்களை அன்புடன் ஏந்த முடியுமா? சுவையா இருக்குது. இந்த தடவையாவது பிரிட்டனிக்கு குட்டி பகுதியை தான் கிடைச்சது போல் இருக்கிறது. ஜேன் ஒரு சராசரி கம் மெஷின் பெற்றிருக்கிறார். அதனை பற்றி சாந்தமாக இருக்கிறார். இது எனது பிரியமான பகுதி. ஏமாற்றமடையாதே. பிரிட்டனி பேக்கி என்ன பெற்றிருக்கிறாள் என்று நீ இன்னும் பார்க்கவில்லை. இது உலகத்திலேயே மிகப்பெரிய கம்மின் இயந்திரம். சரி, பிரிட்டனியின் குழந்தையுடன் தொடங்கலாம். கோபப்படுவது பற்றி நினைக்கவே இல்லை போலிருக்கிறது.
இதை போன்ற சுவையுள்ள கம்மிக்கேன் செய்வதும் எப்படி? இது மிகவும் குளிர்ந்தது மற்றும் மிகவும் இனிமையானது. ஆம், திருவாஷ கொண்டு வர கடினமாக வேலை செய்ய வேண்டும். அதுதானா? சரி, அவை மிகவும் இனிமையாக உள்ளன. எனக்கு பிடிக்கும், ஆனால் அவற்றிலிருந்து பெரிய குமிழியை ஊத முடியவில்லை. மன்னிக்கவும், அது ஒரு தவறுதலாக நடந்தது. அப்பா, ஆமா. ஒன்னு கிளீன் செய்வேன் இப்போதே. தொடுக்கவும். சரி, இது ஜேன் வரிசை. அது சற்றே கடினமாக உள்ளது இல்லையா? நீங்கள் சுவை குச்சி பெற நாணயம் செலுத்த வேண்டியிருக்கலாம். அவளது நண்பர்கள் என்ன செய்ய வேண்டும் என தெரியவில்லை. ஆனால் ஒரு யோசனை இருக்கிறது போல் தெரிகிறது. ஒரு மோதல் உள்ளது. வா ஜேன், நாங்கள் உன்னை நம்புகிறோம். ஓ, இத பாருங்கள். வாவ், அவை ஹல்க் கைகளா? ஐயோ இல்லை, எல்லாம் தரையில் இருக்குது. நீங்கள் அதை முயற்சி செய்ய முடியாது. கவலைப்படாதே ஜேன், அடுத்த முறை நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருப்பீர்கள். மற்றும் நாங்கள் இடம் மற்றும் அவளது சூப்பர் மேகா எந்திரத்துடன் கம்முடன் இருப்போம். சிறப்பாக செய்தாய் விக்கி. அவள் யாருடனும் பகிர்வதில்லை. அவள் இப்படி பெரிய அளவிலான பகுதியை தனியாய் எவ்வாறு சமாளிக்க முடிகிறது என்று கற்பனை செய்வது கஷ்டமாக இருக்கிறது. ஓ, இது நல்லா இருக்கு. நீ இத பார்த்தியா? ருசியா இருக்கு. நான் காத்திருக்க முடியவில்லை. காண்டம் ஊத. அருமை. விக்கி, நிறுத்துவாயா? அவள் பறந்து செல்கிறாள். நிறுத்து. நல்ல பயணம் விக்கி. இப்போது நம்மால் சுவைக்க முடியும் போல் இருக்கிறது. வாருங்கள் ஜேன். வாங்க போகலாம். உங்களையும் அந்த ஒலி கேட்கிறதா? இல்லை, அடி தலை. ஓ, என் வரிசை. நான் அது உண்மையா? அது ஒரு நகைச்சுவை. எனக்கு பேயான்றே கேக் இஷ்டம். எனக்கும். நீங்களுக்கு தெரிஞ்சுதானே? எனக்கு மிக பெரிய ஒன்று இருக்கிறது. அல்லது என்னுடன் தொடங்குங்கள். என்ன தெரிகிறது? ஓ, நிலம் உடைந்து போயுள்ளது. சாக்லேட் அதிர்ச்சி. எனக்கு உமர்வும் பிடித்துள்ளது. தெடிக்க முடியாது. என் கோக் பாட்டிலுக்கு எனக்கு திட்டங்கள் உள்ளன. இது சாக்லேட் கொண்டு செய்யப்பட்டுள்ளது என்று நாங்கள் கண்டுபிடித்ததில் இருந்து அதுல நான் கேக் செய்யலாம். நான் கண்டிப்பாக சரியாக இருந்தேன். ஒரு துண்டு முயற்சிக்கிறோம். ஓ, இது அற்புதம். என்ன உனக்கு வேணுமா? இல்ல, கண்டிப்பாக இல்ல. நான் மற்ற பாதியை எனக்கே சாப்பிடுகிறேன். நம்ப முடியல. பெண்களே, நான் ஆரம்பிக்கலாமா? இதற்காய் நான் ஆவலோடு இருக்கிறேன். இந்த சாக்லேட் கேக் நம்ப முடியாத அளவுக்கு அருமையாக இருக்கிறது. சுவை. நீ என்ன செய்கிறாய்? என் கேக்கை இன்னும் சிறப்பாக்க எப்படி செய்வதை நான் அறிவேன். அதற்காக எனக்கு ஒரு பிளெண்டர் வேண்டி இருக்கு. கொஞ்சம் அதிர்ஷ்டமும். எங்கள் வேகலையோட சாக்லேட் ஸ்மோடரல் ஃபர்காம் இது பனி ஒரு வைஃபர் இருக்கிறது போல தோன்றுகிறது. சுவையாக தோன்றுகிறது. அல்ல, எனக்கு இது பிடித்தால் நண்டு. பாய் ஒன்றை உள்ளே வைப்பதை பார்க்கவும். நான் சரியாகவே சொன்னேன். இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. நல்லாக செய்தீர் ஜேன். நன்றி. இந்த சவால் எனக்கு பிடிச்சது. புதிய சமையல் சவாலில் தொடங்குகிறேன். நீங்கள் தயாரா? நாம் யாருக்காக சமையல் செய்கிறோம்? ஓ பாட்டி, இது மிகவும் ஆபத்தான பொம்மை. இது வெறும் லேசர்கள். என்ன? இல்லை. ஆம், இது எனது பிடித்த தொப்பி.
Felix Dalam. I'm brilliant good set for Nia. I'm Kujerkin. இல்லை, இது எனது பிடித்த தொப்பி. சரி, சமையல் தொடங்குவோம். ஏதேனும் யோசித்து விட்டீர்களா? ஓ, என்ன நினைக்க? கேக் சேர்க்க ஆரம்பிப்போம். கேக், கிரீம், பிறகு இன்னொரு கேக், பிறகு மேலும் கிரீம். இப்படி தொடர்ந்து கொண்டே போகும். இது கடினம் அல்ல, செஃப். இதை ஒன்றாக செய்வோம். நீ என்ன செய்கிறாய்? நான் தேன் ஜெல்லிய கேக்கில் பிழிந்து விடுகிறேன். வாருங்கள் செஃப். ஓ இல்ல, நிறுத்து. நகராதே. நான் ஒரு இலக்கை தேடுகிறேன். நான் ஒரு இலக்கை தேடுகிறேன். இலக்கு, இலக்கு. காத்திரு. இலக்கு கண்டறியப்படவில்லை. இறுதியாக ஜெல்லியை பிழிந்து விட்டேன். இப்போது எனக்கு கிரீம் தேவை. கேக்கை கிரீமுடன் சமமாக செய்து அது மென்மையாகவும் நீளமாகவும் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் ஸ்பேட்லாவால் பரப்புங்கள். ஓ ஆம், இப்போது நாங்கள் விவரங்களை சேர்க்க போகிறோம். நமது உருவங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். பாட்டி, நான் மாஸ்டிக் மூலம் செய்த இந்த அழகான உருவங்களை பாருங்கள். நகராதே. பொம்மை திரும்பி விட்டது. பாட்டி, கவனமாக இருங்கள். இலக்கு கண்டறியப்பட்டது. கண்டறியப்பட்டது. நான் சுடுகிறேன். பாட்டி ஓடு. ஓ இல்லை, அது சக்தி வாய்ந்தது. துரதிருஷ்டவசமாக பாட்டியின் கேக் கடந்து விட்டது. நீங்கள் அதை இவ்வளவு குறுகிய நேரத்தில் எப்படி சரி செய்ய முடியும்? என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். ஆம் குர்ட், நீ எனக்கு ஒரு சிறந்த யோசனையை கொடுத்தாய். இது மிகவும் சுவையாகவும் உள்ளது. நான் என் கேக்கில் ஒரு வானவில் உருவாக்கப் போகிறேன். இப்போது பொம்மை அதை நிச்சயமாக பாராட்டும். நான் அவளது உருவத்தை கேக்கில் வைப்பேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாவ், பாட்டிக்கு ஒரு சிறந்த யோடு இருக்கு. நானும் அப்படியே ஒரு கேக் செய்ய விரும்புகிறேன். சரி, எனக்கு செய்ய வேண்டியது எல்லாம் அதிகமானதை வெட்டி எடுத்து இப்போது கிரீமை பிழிந்து விட வேண்டும். அதை ப்ரப்பி என் பையிலிருந்து எடுத்துக்கொள்கிறேன். அதுல என்ன இருக்கு? ஓ, லிக்கரிஷ். அது சரியானது. அது சுவையாக இருக்கிறது. நான் லிக்கரிஷ் கொண்டு ஒரு முடி அலங்காரம் செய்வேன். இனிப்புகள் கொண்டு கண்கள் மற்றும் மார்மலேட் கொண்டு வாய் செய்வேன். ஓ ஆம், எனக்கு எல்லாம் தயார். சாப்பிடுங்கள் பொம்மை. நீங்கள் 3 கேக்குகள் செய்தீர்கள். நெருக்கமாக பார்ப்போம். இந்த கேக் என்னை போன்ற உண்மையா? ஆம் குழந்தையே. அப்போ அதை நாசம் செய்கிறேன். இது பயங்கரமாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கவில்லை. நீங்கள் என் மனத்தை உடைத்து விட்டீர்கள். ஆனால் இந்த கேக்கை நான் கண்டிப்பாக முயற்சிப்பேன். இது ருசியாக இருக்கிறது. ஒரு துண்டு எடுத்துக்கொள்வோம். ஹோம், இது மோசமாக இல்லை. Yes, that's servire in the years Aldiger Serendader. Yes, Kutsurayalar. Asaf, நீங்கள் சாப்பாஸ் பண்ணுவீங்க. வதவஸ் கேனோ பஃப்ளமே ஸ்டெப் பிரெட் ஒரு பொம்மைக்கு அது அருமை. ஒரு துண்டு எடுக்கலாம். வாவ், இது ருசியாக இருக்கிறது. பாட்டி வென்று விட்டார். என் வெற்றி. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அடடா, அந்த சத்தம் என்ன? மேகங்கள் மிகவும் கருமையாக இருக்கின்றன. என்ன நடக்கப் போகிறது? வாவ், இது புதன்கிழமை. அவள் என்ன விரும்புகிறாள் என்பதை கண்டுபிடிப்போம். அது ஒரு பர்கர். அது குழு. சமைக்க ஆரம்பிப்போம். தயார். சரி, என்ன செய்யணும் என எனக்கு தெரியும். நாங்க கட்லெட் பொரிக்கிறோம். அடுத்தது நாங்க காய்கறிகளை நறுக்க போறோம். கண்டிப்பா நமக்கு இன்னும் அதிகம் தேவை. இப்போ நாங்க பர்கரை ஒன்று சேர்றோம். நான் கரடி வடிவத்துல செய்தி அழகான பனை காணுங்கள். மேலும் நாங்க பிரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்வோம். ஆனா அது ஆப்பிள்களால செய்யப்படும். ஓ சமையல்காரர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நானும் சிலந்தி பர்கர்கள் செய்தேன். அவை பயமுறுத்துகின்றன. புதன் கிழமைக்கு தேவையானவை. அவள் 2 அனைத்தையும் விரும்புகிறாள். கேட்சப்பில் கூட ஒரு சிலந்தி வலை செய்து விட்டாள். பாட்டி, இவ்வளவு அருகே வராதீர்கள். ஓ, ஏன் இவ்வளவு கத்தணும்? எனக்கு இன்னும் கேக்குது. சமையல்காரர், உங்களுக்கு என்ன ஆச்சு? மூச்சு முட்டிக்கலாதீங்க. நீங்க சரியா இருக்கீங்களா செல்லமே? என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. நான் ஒரு இனிப்பு பர்கர் செய்கிறேன். இது தனித்துவமாக இருக்கும். புதன்கிழமை இது போன்ற ஒன்றை கண்டிப்பாக சாப்பிட்டதில்லை. எனக்கு இங்கு பல சுவையான பொருட்கள் உள்ளன. எனக்கு ஸ்ட்ராபெரிகள் கூட உள்ளன. மேலும் நான் சாக்லேட் ஸ்பிரிட்டை பயன்படுத்த போகிறேன். பின்னர் நிச்சயமாக நான் சில ஓரியோஸ் மற்றும் நட்ஸை பயன்படுத்த போகிறேன். ஓ ஆம், நொடல்லாவுடன் அந்த பனை காணுங்கள். நல்ல வேலை செல்லமே. சாப்பிடுங்கள் வென்ஸ்டே.
இங்க இந்த சர்ப்ரைஸ் பண்ணீங்க. நான் எதுலேருந்து தொடங்கணும்? நான் இந்த பயங்கரமான ஒன்றிலிருந்து தொடங்குறேன். இது கரடி தானா? இது மற்றமலக்கா இருக்கு. ஆனா சுவை இது என்ன? இது ஒரு இனிப்பு பர்கர் போல தெரிகிறது. எனக்கு இனிப்புகள் பிடிக்காது. உண்மையிலேயே நான் மிகவும் முயற்சி செய்தேன். இது என்ன? வாவ், சிலந்தி பர்கர்கள் எவ்வளவு அழகா இருக்குது. அதை முயற்சிப்போம். ஓ, இது ரொம்ப மோசமா இருக்கு. எனக்கு இது பிடிக்கும். அதை சுவைக்கலாம். ருசியானது. சமையல்காரர், நீங்கள் சிறந்தவர். ஆம், நான் வென்று விட்டேன். நான் என் முழு முயற்சியையும் செய்தேன். ஓ செஃப், நாங்கள் உங்களை பற்றி பெருமைப்படுகிறோம். சரியா? குட். ஓ அன்பே, கவலைப்படாதே. நீங்கள் இப்போது யாருக்காக சமைக்கிறீர்கள்? ஓ, இது ஒரு ரோபோட்டா? வாவ், இப்படி ஒரு விருந்தினரை நாங்கள் ஒருபோதும் பெறமாட்டோம். இது அற்புதமாக இருக்கிறது. ரோபோட் ஒரு காக்டெயில் விரும்புகிறது. தொடங்குவோம். ஓ, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். நமக்கு மேலும் புளிப்பு மிட்டாய்கள் தேவை. இது ஸ்மைல் ஏத்து பத்தி ஃப்ரோசி இருக்காங்களா? நான் தோபட வார்ப்புடமை முயற்சிக்கல. ஆட பாட்டி, முதலில் கவர் எடுக்கணும். ஓ, இது வேலை செய்தது. நீங்க இதை முயற்சிக்கணும்னு நிச்சயமா? ஆம், இது மிகவும் புளிப்பானது. கோட் இந்த புளிப்பு மிட்டாய்களால் ஒரு காக்டெயில் செய்ய நல்ல யோசனை என்று நினைத்தார். அவர் என்ன உருவாக்குகிறார் என்று பார்ப்போம். இது அருமையாக இருக்கும். சோடாவையும் ஊற்றி அதை நல்லா கலக்குவோம். இது அழகாக மின்னும். எனக்கு நிச்சயமாக தெரியும். அதை ஆன் பண்ணு. ஓ ஆம், அதிலிருந்து வெளிவரும் அந்த ஒளியை பாருங்கள். குட். இது உண்மையிலேயே சரியா? இது இப்படி ஒளிர வேண்டுமா? அதை பற்றி உறுதியாக தெரியவில்லை. சரி, என் காக்டெயில் தயாராகிவிட்டது. நான் செய்ய வேண்டியது அழகான கண்ணாடியில் அதை ஊற்றுவது மட்டுமே. நான் நினைக்கிறேன் நீங்க காய்கறிகளோட ரொம்ப ஆரோக்கியமான ஒரு காக்டெயில் பண்ணணும். இனிப்பாக பாத்துக்கிறதுக்கு என் அசீசர் எவ்வளவு காய்கறிகள் வைக்க முடியுதோ அவ்வளவு வைங்க. ஓ இல்ல, என் பிளெண்டர் அது உடைஞ்சு விட்டுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதுல ஏதோ தவறாக உள்ளது. இது இப்படியாக இருக்கக்கூடாது இல்லையா? பாட்டி, நீங்க மிக அதிகமான காய்கறிகளை மிக்சியில் போட்டுட்டீங்க போல. மிக்சி உடைஞ்சிடுச்சு. ஆனா ரோபோட் கண்டிப்பா சரி பண்ணிடும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆமாம். ஓ நன்றி அசீசம். இப்போது அதை ஒரு கண்ணாடியில் ஊற்று. சுவையாக தெரிகிறது. நான் இதையெல்லாம் எனக்கே சாப்பிடுவேன். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறது, ஆனால் அது ரொம்ப மோசமா மணக்கிறது. சிறந்த அதை ஒரு கண்ணாடியில ஊற்றி என விருப்பமான அனைத்து சோடாக்களையும் கலந்து சில மினுமினுப்புகளை சேர்த்தேன். ஆமா, மேலே பருத்தி மிட்டாய் வைத்து அலங்கரிக்கவும். இது தயாராகிவிட்டது. ரோபோ, நாங்கள் செய்ததை சுவையுங்கள், சாப்பிடுங்கள். வாங்க, இந்த அனைத்து காக்டெயில்களும் தயாராக உள்ளன. இதிலிருந்து தொடங்கலாம். Oh, der gibt pork conti dicker. Dippen goff into this cocktail excitement. Yorim, I front to bindi eat stickers. அது எப்படி இருக்கும்? நான் கலகி விட்டேன். You're in Surdic Trinant. The west of the celery shack is Bursity Pop down on Trouse. ஓ, இது அர்பர்பாக இருக்கிறது. இந்த ஷேக் மோசமாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கவில்லை. பாட்டி, நீ நல்ல வேலை செய்யவில்லை. ஆம். அப்போ குட் என்ன பண்ணார்? அதை முயற்சிப்போம். கிட்டத்தட்ட முழுமையாக. ஓ அடடே, யார் வென்றது? நான் தானா? ஆம், நான் வென்றேன். இறுதியாக மோனிகாவுக்கு சிவப்பு நுடல்லா இருக்கிறது. ஓ, அது சரி. ஆனால் பிரிட்னிக்கு ஹப்பா பாப்பா சுவை ஜெல்லி இருக்கிறது. ஓ அருமை. நிக்கோலுக்கு பச்சை பருத்தி மிட்டாய் கிடைத்தது. சூப்பர். அப்போ நான் முதலில் இருக்க விரும்புகிறேன். அதை முயற்சிப்போம். எனக்கு அனுமதி. அதை திற. ஓட்ஸ். மோனிகா, கவனமாக இரு. அது நேராக என்னை நோக்கி பறந்து வந்தது. நோடல்லாவை டிவம் சுவைக்க விரும்பினேன். இது ஹோம் சாவையா இருக்கணும். அதை முயற்சிப்போம். மீம் ருசியா இருக்குது. நோடல்லாவை அச்சுகளில் ஒற்றுங்கள். ஓ, இது கனமாக இருக்கிறது. நான் அதை செய்யலாம் என்று நினைக்கிறேன். அருமை. முதல் ஒன்று, இரண்டாவது மற்றும் மூன்றாவது.
இப்போது சில ஸ்கிட்டில்ஸ் சேர்ப்போம். இதுல ஸ்கிட்டில்ஸ் இருக்கின்றன. இதுவும் மார்ஷ்மெல்லோஸ் மற்றும் ஸ்பிரிங்கிள்ஸுடன் எவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்போது சாக்லேட்டை உறைய வைக்கும் ஸ்ப்ரேவுடன் தெளிக்கவும். அருமை. பார்ப்போம் என்ன நடக்கிறது. குளிர் சுவைக்க நேரம் வந்துவிட்டது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இந்த சாக்லேட்டை நான் மிகவும் விரும்புகிறேன். ருசியாக இருக்கிறது. இது மிகவும் ருசியாக தெரிகிறது. நான் பார்ப்பதை நிறுத்த முடியவில்லை. ஆமா. ஓ, எனக்கு நூடெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் இப்ப முயற்சிக்கலாமா? கூல். என் ஜெல்லி மிகவும் சுவையாக இருக்கிறது. அதை சுவைக்கிறேன். இது மிகவும் ருசியாக இருக்கிறது. ஓயா, எனக்கு இது பிடிக்கும். ஓ, இது கம்மம் கூட. கூல். நான் ஒரு பபுள் ஊத முடியும். சரியாக வேலை செய்கிறது. குளிர்ந்த பலூன். நான் இன்னும் அதிகம் சாப்பிட்டு பெரிய பபுள் ஊதலாம். வாவ், அதை பாருங்கள். அற்புதம். பிடிக்கிறாயா நிக்கோல்? ஆம். இப்போது மோனிகா. ஆம், நான் அதை பிடிக்கிறேன். அதை அடித்து விடுகிறேன். ஓ பெண்களே, மறைவில் இருங்கள். ஓஹோ, இப்ப நாங்க ஜெல்லியால் ஒட்டிக்கிறது இல்ல. சரி, இப்ப ஒன் முறை நிக்கோலோ. சரி, அருமை. நான் அதை முயற்சிக்கிறேன். எவ்வளவு சுவையா இருக்குது பாருங்க. எனக்கு பருத்தி மீசை இருக்குது. சிறப்பு. அது நகைச்சுவையாக இருக்கிறது. நான் அதை முயற்சிக்கிறேன். ருசியாக இருக்கிறது. எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. பிரிட்னி, அதை எனக்கு கொடு. என்ன? ஓ, எனக்கு தெரியும். ஹக்கி வக்கி. ஒருவேளை ஒரு குப்பவாளி இல்லையா? ஒரு கண்ணாடி தண்ணி இல்ல. ஆம், சிறப்பு. நாம் கண்டியை நீரில் கரைக்க முயற்சிப்போம். வாங்க ஒன்றாக பார்ப்போம். சரி, அதை உள்ள வைக்கிறேன். சரி சரி. வாவ், அது அருமை. அது கரைகிறது. இப்போது நான் அதை ஒரு காக்டெயிலாக குடிக்கலாம். ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கும். வாவ், நீ மிகவும் வேகமாக இருக்கிறாய். உண்மையா? அது மிகவும் சுவையாக இருந்தது. ஓ பெண்களே, நமது உதடுகள் மற்றும் காதுகள் பற்றி என்ன? சரி, இதுவே ஒரே நிற உணவை சாப்பிடுவதின் விளைவுகள். போகலாம். வாவ், அது முழு டோனட் மற்றும் அது மிகவும் பெரியது. அதை பிரிக்க வேண்டும். அது தட்டு நிறம். என்ன விஷயம்? பிரிட்னி, அதை எனக்கு கொடு. இல்ல, அதை திருப்பி கொடு. பெண்களே, நிறுத்துங்கள். நீங்கள் அதை கீழே விட போகிறீர்கள். இப்போது அனைவருக்கும் ஒரு டோனட் உள்ளது. ஸ்டெப்பு. இது ரொம்ப சுவையா இருக்கணும். உங்களை யார் அதை கைவிடாம விரைவா சாப்பிட முடியும்னு தெரியல. 3, 2, 1. வேகத்தை அதிகரிக்கலாம். ஓ, பிரிட்னி மிகவும் பசிக்காக இருக்கிறாள். மோனிகா ஒரு துண்டு மட்டும் சாப்பிட முடிவு செய்தார். நிக்கோல் ஒரு முழு டோனட்டை தனது வாயில் வைக்க முடிந்தது. நாங்கள் அனைவரும் அதிர்ச்சியடைந்தோம். வாவ், நான் வென்றேன். நான் மற்றவர்களை விட வேகமாக செய்தேன். நீங்களும் கண்ணாடியை மட்டும் துடைக்க வேண்டும். முடியாது. பெண்களே, எங்கள் முகம் மற்றும் மூக்கிற்கு என்ன ஆனது? நீங்கள் மேலும் மேலும் நிறமயமாகி வருகிறீங்க. அருமை. பெண்களே, முயற்சி செய்யாதீர்கள். அதை துடைக்க முடியாது. புதிய சுவைகள். பிரிட்னிக்கு ஒரு சுபா சப்ஸ் இருக்கிறது. நிக்கோலுக்கு ஒரு பால் குலுக்கல். அருமை. இது மிகவும் பெரியது. ஆனால் மோனிகாவுக்கு இந்த முறை அதிர்ஷ்டம் இல்ல. அவளுக்கு மிகவும் காரமான சிப்ஸ் இருக்கிறது. நான் முதலில் தயாராக இருக்கிறேன். எனக்கு மிகவும் பெரிய சுபா சப்ஸ் இருக்கிறது. என்ன அழகான மஞ்சள் நிறம். நாம் இதை முயற்சி செய்யலாம். ஹோம், எனக்கு இது பிடிக்கும். நான் எப்போதும் சுபா சப்ஸ் விரைவாக சாப்பிட முயற்சிக்க வேண்டும் என்று கனவு கண்டேன். ஒரு துருப்பி இதற்கு உதவும். நாங்கள் சுபா சப்ஸை துருப்பியில் வைத்தோம். இப்போது துருப்பியை தொடங்கி சுபா சப்ஸ் தானாகவே திரிகிறது. சூப்பர் யோசனை. சரி சரி சரி. ஆம், எனக்கு தெரியும். நான் பிரில்லியன்ட். இதை பரிசோதிப்போம். சுபா சப்ஸை துவங்குகிறேன். நாக்கை வெளியே போடுவோம் மற்றும் ஓ, நான் என் நாக்கில் ஒரு துளை செய்து விட்டேனா? ஓ இல்ல பிரிட்னி, நீ லாலிபாப் கொண்டு உன் நாக்கில் ஒரு துளை உருவாக்கி விட்ட. ஓ சரி, பெண்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். ஒரு யோசனை எங்களுக்கு வந்தது. பேட்சஸ் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்ய வேண்டும். அது ஒரு சிறந்த யோசனை. ஓ, நன்றி பெண்களே, இது உண்மையில் உதவியது. சரி, யாருடைய முறை இது? மோனிகா, நிக்கோல் பத்தி என்ன? இல்ல 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 மோனிகா, இது உன் முறை.
சரி நான் இதை செய்ய விரும்பவில்லை. எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. இது மிகவும் பெரிய ஷிப் மற்றும் மிகவும் சிவப்பு. இது மிகவும் காரமாக இருக்க வேண்டும். ஹே நிக்கோல், எனக்காக பணத்திற்காக சிப்ஸ் சாப்பிட தயாரா? இல்ல. சரி பிரிட்னி, உன்னால் முடியுமா? நான் சிந்திக்கிறேன். இல்ல. எவ்வளவு காரமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே எரிகிறேன். ஐஸ், நான் இதை செய்ய முடியாது. இது எனக்கு ரொம்ப கடினமாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? மோனிகா, நீ செய்ய முடியும். நிக்கோல், நம்முடைய நண்பருக்கு ஆதரவு கொடுப்போம். வா வா மோனிகா, நீ செய்ய முடியும். மோனிகா, நீ எல்லோருக்கும் ஒரு ஹீரோ. நீ இவ்வளவு பெரிய கார சிப்ஸை சாப்பிட முடிந்தது. ஓ, இப்போது மோனிகா ஒரு டிராகன் போல நெருப்பு ஊற்றுகிறாள். நான் மோனிகாவை விரைவில் காப்பாற்ற வேண்டும். ஓ, நான் உனக்கு உதவுகிறேன். மோனிகா, என்னோட வா. உன்னை குளிர்ச்சியாக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். நான் குளிர்சாதன பெட்டியை திறந்து உன் தலையை அதில் வைக்கிறேன். வாவ், நைஸ். இது உதவியதா? அருமை, சூப்பர். பிரிட்னி, நன்றி. அப்போ திரும்பி போவோம். நிக்கோல், எல்லாம் சரியாக இருக்கிறது. இப்போது உன் முறை குளிர். இப்போது என் காக்டெயிலை முயற்சிக்கிறேன். இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. மேலே இருக்கும் கிரீம் மிகவும் நல்லது மற்றும் இனிப்பாக உள்ளது. நான் ஆரம்பத்தில் மேலே உள்ள அனைத்து கிரீமையும் சாப்பிட தயாராக இருக்கிறேன். இப்போது நான் காக்டெயிலை சுவைக்கிறேன். ஓ, இது ருசியாக இருக்கிறது. கண்கள் பச்சையாக மாறின. அது வேடிக்கையாக இருக்கிறது. நான் மீண்டும் முயன்றால் என்ன ஆகும்? ருசியாக இருக்கிறது. ஐயோ, பெண்களே, நிறுத்த முடியாது. நிக்கோல், நீ ஒட்டுமொத்த காக்டெயிலையும் தனியா குடிச்சிட்ட. ஓ மை காட், நீ ஒரு டிஸ்கோ பால் போல பிரகாசமா இருக்கிற. விசித்திரமா இருக்குது. அந்த பிரகாசம் அதிகமாகிக் கொண்டே போகிறது. ஓ பெண்களே, நீங்கள் அடுத்தவர்கள். அவைகளும் வண்ணமயமாகின. விரைவில் நீ முழுவதும் வண்ணமயமாகி விடுவாய். இதற்கிடையில் இன்னும் சில நல்லவற்றை அனுபவிக்கலாம். ஓ மை காட், வாங்க கையடிக்கலாம். வாவ், இவை புதிய சுவைகள். மோனிகாவுக்கு ஒரு அருமையான கேக் பாப் இருக்கிறது. ஓரே, மிகவும் பெரியது. ஆனால் நிக்கோலுக்கு ஜெல்லி கண் மட்டும் மீதம் இருந்தது. கூல். ஆனால் பிரிட்னிக்கு மஞ்சள் மார்ஷ்மெல்லோ உள்ளது. அது மிகவும் நகைச்சுவையாக குலுக்குகிறது. நாமே அறுவருடன் தொடங்க வேண்டும். ஏய், நான் முதலில் இருக்க விரும்புகிறேன். அருமை, அதை முயற்சிப்போம். எனக்கு ஒரு ஸ்பூன் வேண்டும். மாணவனுடன் தொடங்கலாம். அது ருசியாக இருக்கிறது. நான் அதை சுவைக்கிறேன். ஓ, கண் உள்ளே என்ன இருக்கிறது? ஓ, அதுவும் பச்சையாக இருக்கிறது. அது ஜெல்லி. அதைவும் சுவைக்கலாம். எவ்வளவு சுவையா இருக்கு. இந்த நிரப்பு ரொம்ப நல்லது. எனக்கு பிடிச்சிருக்கு. ஓ, நான் நிறுத்த முடியல. ஓ ஓ, என் கை சிக்கி கொண்டது. மோனிகா, எனக்கு உதவுங்க. நிச்சயமா. அது மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. உங்கள் கை மேசையில் இருந்து பாய்கிறது. குளிர், காத்திரு. எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. பந்தை நேரடியாக கூடைப்பந்து வளையத்தில் எரிய முயற்சிப்போம். ஓ நிக்கோல், உன்னை மறந்து விட்டேன். நிக்கோல், நீ சரியா? மோனிகா இலக்கை நேராக அடித்தார். ஆனால் நிக்கோல் கொஞ்சம் காயமடைந்தார். ஆனால் நிக்கோலின் கையில் இனி மாம்பழ ஜெல்லி இல்லை. சரி. எனக்கு ஒரு யோசனை வந்தது. என் ஐரான் மேன் கையுறையை எடுத்துக்கொள்வோம். சில மார்ஷ்மெல்லோக்களை வறுக்கலாம். இவ்வாறு அது நிச்சயமாக சுவையாக இருக்கும். எனக்கு போதுமானது என்று நினைக்கிறேன். சரி, இப்போது இதை முயற்சிப்போம். ஓ, இது மிகவும் சுவையாயிருக்கிறது. நீங்கள் உங்கள் விரல்களை நக்குவீர்கள். பெண்களே, இது மிகவும் சுவையாக இருந்தது. நான் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டேன் என்று கூட கவனிக்கவில்லை. இது என்ன மட்டும்தானா? En sexual something gag babunkies. And is this actually saffratas? Yana gives me racing taram invici. இந்த மீசி அதுக்கு நல்லா இருக்கீதா? என் கத்தானவால கேக் பாப் இரு பாதிகளா வெட்டுவோம். கியா, ஓ, மிகச் சிறப்பாக வந்திருக்கிறது. அதுவே சிறப்பு. நன்றி. நான் இதை முயற்சி செய்கிறேன். அதுவும் சுவையாக இருக்கிறது. வாவ் மோனிகா, அது அற்புதமாக இருந்தது. கேக் பாப் ரவம் ருசியாக இருக்கிறது. உன் சொந்த உருவத்திற்குள் திரும்ப வாருங்கள். ஐயோ மோனிகா, நீங்க முழுக்க சிவப்பாக இருக்கிறீர்கள். பெண்களே, நீங்களும் இப்போது வண்ணமயமாக இருக்கிறீர்கள். உங்கள் கைகள் மட்டும் வண்ணமயமாக ஆகவில்லை, ஆனால் அந்த முகங்களுடன் நீங்கள் வேடிக்கையாக இருக்கிறீர்கள். அற்புதம். அடுத்த சுற்றுக்கு போகலாம். இந்த ஒரு என்ன சாப்பிட போறார்?
வாவ், பிரிட்னி ஒரு பக்கெட் ஐஸ்கிரீம் வச்சிருக்காரு. வாவ். மற்றும் மோனிகா தனது விருப்பமான வெடிக்கும் கிராமலை வச்சிருக்கிறார். ஆனால் நிக்கோலிடம் நச்சு கழிவில் இருந்து தயாரிக்கப்பட்ட ஜெல்லியுடன் ஒரு ஊசி உள்ளது. உன்னை யாரும் பொறாமைப்பட மாட்டார்கள், மாற்றவும் மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். மோனிகாவுடன் தொடங்கலாம். நான் முயற்சிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதை திறக்கலாம். நம்முடைய கையில் கொஞ்சம் ஊற்றுங்கள். சிறப்பு. இப்போது அதை என் நாவில் ஊற்றுங்கள். கோல் ரொம்ப சுவையாக இருக்கிறது. காத்தீரு, எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. எனக்கு ஒரு நெளி சேவா. நிக்கோல், எனக்கு உதவவும். நான் அந்த நெளியை என் வாயில் எடுத்து நீ வெடிக்கும் கிராமலை நெளியில் ஊற்றுவாய். சரியா? சரி. என் நண்பருக்கு உதவ தயாராக இருக்கிறேன். இதை முயற்சிப்போம். எல்லாம் சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன். நான் கிராமலால் நிரப்புகிறேன். ஓ, அதுதான். நான் ஊற்றிவிட்டேன். நீ சரியா? ரொம்ப சுவையா இருக்குது. ஓஹோ, ஏதோ தவறாக இருக்கிறது. நான் முழுவதும் வீங்கிவிட்டேன். இந்த அளவு வெடிக்கும் கிராமில் மிகவும் அதிகமாக இருந்தது போல. மோனிகா வெடிக்கப் போகிறார். அட, மீண்டும் அதன் இயல்பான நிலைக்கு திரும்பிவிட்டது. அருமை. ஆமா, அது போய்விட்டது. இது ஒரு பட்டாசு காட்சி. மோனிகாவின் வாயிலிருந்து ஒரு அழகான பட்டாசு வெளிவருகிறது. வெடிக்கும் கிராமல் தனது வேலையை செய்துவிட்டது. இது உன்முறை, நிக்கோல். இல்லை இல்லை இல்லை, நான் அதை விரும்பவில்லை. நான் செய்ய மாட்டேன். இல்லை. சரி, நிக்கோல் ஓடிவிட்டாள். ஆனால் சவாலில் இருந்து தப்பிக்க முடியாது. நீ அதை முயற்சிக்க வேண்டும், நிக்கோல். வாருங்கள், தைரியம் கொள். நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். எனக்கு பயமாக இருக்கிறது. சரி, ஆனால் கொஞ்சம் தான். உனக்கு என்ன ஆச்சு? இது விசித்திரமாக இருக்கிறது. நான் அதை வெளியே எடுக்க முடியவில்லை. நீங்களே பாருங்கள். ஊசி வேலை செய்யவில்லை. நாங்கள் உங்களுக்கு உதவ போகிறோம். பாருங்கள், எல்லாம் எளிதாக வேலை செய்கிறது. இல்ல, ஹூ 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 ஹூ. ஹே, இது உண்மையில் மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். வாங்க, முன்னேறுங்கள். ரொம்ப சுவையா இருக்குது. சரி சரி சரி, வாங்க, எல்லாத்தையும் என் வாயில் ஊத்துங்க. வாங்க, எனக்கு எல்லாம் வேண்டும். சுவையாக இருக்குது. பெங்களே, நான் தப்பாக இருந்தேன். காத்தீர். ஓ இல்லை, இது மிகவும் புளிப்பு. எனக்கு வலிக்கிறது. ஆனால் இது வேடிக்கையாக இருந்தது. வாருங்கள், இது உங்கள் முறை. பிரிட்னி, இனி இதை மட்டும் சாப்பிட முடியும் என நிச்சயமாக நினைக்கிறியா? இங்க நிறைய இருக்கிறது. கண்டிப்பாக. எனக்கு இந்த ஸ்பூன் இருக்கிறது. நான் இதுவரைக்கும் இவ்வளவு ஐஸ்கிரீம் சாப்பிட்டதில்லை. ஆனால் நான் இதற்கு தயாராக இருக்கிறேன். சுவையாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் இதை நாள் முழுவதும், இரவு முழுவதும் சாப்பிட தயாராக இருக்கிறேன். ஓ, நான் குளிர்ந்து போகிறேன். ஓ இல்ல, ஏன் இது இவ்வளவு குளிரா இருக்குது? சரி, எனக்கு ஒரு தொப்பி வேணும். சரி, இப்ப நல்லதா இருக்கும். ஓ, மிகவும் சுவையா இருக்குது. ஓம் நோம் நோம், எனக்கு இது பிடிக்கும். ஓ இல்ல, காத்திரு, நான் மீண்டும் குளிர்ந்து போறேன். ஹா 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 ஹா. பிரிட்னி, நீ இதெல்லாம் தனியா சாப்பிட போறியா? குளிர்ந்து போகாம பாருங்க, ஏதாவது யோசிக்கணும். பிரிட்னி, அடடா, அவள் மீண்டும் குளிர்ந்து போகிறாள். பெண்களே, நீங்கள் அவளை காப்பாற்ற வேண்டும். சரி சரி சரி, நிச்சயமாக நாங்கள் எங்கள் முடி உலர்த்திகளை எடுக்கிறோம். நான் நன்றாக உணர்கிறேன். நன்றி. இப்போது என் ஐஸ்கிரீம், அது உருகிவிட்டது. மிகவும் நன்றி. ஆனால் கவலைப்படாதீர்கள், இப்போது அதை குடிக்கலாம். ஏனெனில் இப்போது நான் இந்த வழியில் உறைந்து இறக்கப் போவதில்லை. மில்க் ஷேக் மிகவும் சுவையாக இருந்தது. நான் வாளியை மேலே தூக்க வேண்டும். ஓ, இது எவ்வளவு கனமாக இருக்கிறது. உஃபோ, நான் விழுகிறேன். பிரிட்னி, எப்படி இருக்கிறாய்? வா, சீக்கிரம் எழுந்திரு. ஓஹோ, பிரிட்னி, உன் கைகள் அவற்றும் நிறமாயிற்று. அதுதான் சரி. பெண்களே, நீங்கள் அனைவரும் இப்போது வண்ணமயமாகியுள்ளீர்கள். சவால் முடிந்து விட்டது. நினைவு கூறும் ஒரு செல்ஃபி எடுக்கலாம். புன்னகை. தொடங்குவோம். நீங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். நான் தர்பூசணி ஐஸ்கிரீம் தயாரிக்க போகிறேன். மேலையை வெட்டி உள்ளே உள்ள அனைத்தையும் கலக்குகிறேன். நம்பிக்கை அளிக்கிறது. கொஞ்சம் எலுமிச்சை சேர்க்கிறேன். ஓ, நான் இதை எழுத அதிவேகமாக வந்து பாட்டியை காப்பாற்று. நீ அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். இப்போது பாட்டிக்கு ஒரு கண் மட்டுமே இருக்கின்றது. என்னிடத்தில் ஒரு கருத்து இல்லை. நான் இப்போது நிறைந்து விட்டேன். சரி, நான் அடுத்ததை செய்கிறேன். நிறைய சர்க்கரை சேர்த்து எல்லாவற்றையும் கலந்து விடுகிறேன். எல்லாவற்றையும் உடனடி உரைச்சல் தூவலால் உறைய விட்டல். இப்போது நல்ல சுவைக்காக கமிபிலாட்களை சேர்ப்போம். அவை மிகவும் சகாஷாக இருக்கும். யோசனை வந்தது.
டேமியோ பொரியல் உருக்க வேண்டும். அதிசயமாக இருக்கிறது. எல்லாத்தையும் சிலிகான் மேற்பரப்பில் ஊற்றுகிறேன். அதை ஒன்றாக மடக்கி கடினமானது நாளை பார்க்கும் வரை காத்திருக்கிறேன். அது வேலையை செய்த. இது உணவு கூடிய ஐஸ்கிரீம் தட்டு ஆகும். இதை கோப்பிங்க. ஹோ பாட்டி, நீ என்னை பயமுறுத்தி விட்டாய். ஆனால் என் கையில் ஒரு பயிற்சி கிடைத்தது. பாட்டியின் பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என எனக்கு தெரிந்து விட்டது. இதோ உங்களுக்கு ஒரு கமி கண். பாட்டி இப்போது மிகவும் அழகாக தோன்றுகிறது. நீ பயமுறுத்து முதல்வர் அல்ல. இப்போது நம்முடைய ஐஸ்கிரீம் வாங்கலாம். நாம எடிபிள் தட்டில் சில ஸ்கூப்புகள் வைக்க வேண்டும். அவரி ஐ எல்லாமே அலங்கரிப்போம். பொன்னால். அற்புதம். நீ என்ன நினைக்கிற? அமைதி. கலங்கி போய்விட்டாயா? நான் எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நான் என் பிரயூட்டுப்பையை சரிபார்க்க வேண்டும். ஆஹா, நான் அங்கே குறிப்பாக ஏதும் இருக்க வேண்டும். அது ஸ்கிட்டில்ஸ். சரி, அதை வண்ணங்களில் பிரிப்போம். சரியாக இருக்கிறது. இப்போது ஒவ்வொரு நிறத்தையும் தனித்தனியாக பிளெண்டருக்குள் ஊற்றுகின்றோம். அதை கலந்து விடுங்கள். ஓ, எல்லாமே திட்டமிட்டபடியே. அடுத்து ஒவ்வொரு நிறத்திற்கும் ஐஸ்கிரீம் சேர்த்து நன்றாக கலக்க வேண்டும். அருமை. நாம் இப்போது ஸ்கிட்டில்ஸ் ருசி கொண்ட ஐஸ்கிரீம் பெற்றுவிட்டோம். எனக்கு ஒரு ஜான் கிரிங்கிள் சிப் தேவை. அந்த சிப்ஸ்களை நான் எனக்கே சாப்பிடுகிறேன். ஆனால் எங்களுக்கு ஜாடி தேவை. ஒரு குச்சியிட்டு போய்லா. ஐஸ்கிரீம் ரெடி. பிடித்திருக்கிறதா? பாட்டி நன்றாயிருக்கிறார். சோர்வாக இருந்தும் தூங்குகிறேன். ஆனால் அவள் சரியாகத்தான் இருப்பாள். எல்லாமே பாட்டில் உள்ளது. எனக்கு தயிர், கொஞ்சம் சர்க்கரை மற்றும் கீரைகள் வேண்டும். இது அழகாகவும் ஆர்வமூட்டுவது போலும் இருக்கும். இவற்றையெல்லாம் கலந்து விடுவோம். இப்போது நமக்கு நல்ல ஆரோக்கியமான இயற்கை ஐஸ்கிரீம் தயாராகிவிட்டது. வாசனை போன்றது. அதை வார்ப்புருவில் ஊற்றி குச்சியை நுழைத்து பத்திரிகைக்கு அனுப்புறோம். காத்திருப்போம். சுத்தம் செய். ஏனாம் இது? ஓ, ஸ்ட்ராபெரி. காதிரு. ஒரு யோசனை வந்துவிட்டது. ஆனா எனக்கு தேன் தேவை. ஓ, இது ஒரு நீண்ட நாளாக போறது. என்ன? நீ முடியாது. சிறிதளவு சாப்பிட தவறவில்லை. ஆனால் இது மிகவும் சுவையாக இருக்கும். சரி, நான் ஹாம்பீர் முடிஞ்சுட்டேன். எனக்கு தோன்றவில்லை. நான் காட்டுக்கு வந்தேன். எனக்கு தேன் தேவையாக உள்ளது. தெரியவாறு அதை தேவைப்படும் ஒரே நபர் நான் அல்ல. என்ன என்ன? தேவைப்பட்டேன். வரவேற்கிறேன். அதான் சரி. கண்டுபிடித்தேன். இப்போது நாங்கள் திரும்பச் சென்று நான் ஸ்ட்ராபெர்ரி அடங்கிய கண்ணாடியில் தேன் ஊற்ற வேண்டும். இப்போ கலந்து அடுக்கட்டிலிருந்து ஐஸ்கிரீமை எடுக்கிறது. ஏனெனில் அது ஏற்கனவே உறைந்து விட்டது. இதை என் தேன் ஸ்ட்ராபெரி பரிகையில் மூழ்கடிக்க மட்டுமே உள்ளது. பரிசோதிக்கலாம். கூல் கிட்ஸ்.
இது என்ன ஒரு பிளேட்? இது ஆச்சரியமாக இருக்கிறது. இதை முதலில் முயற்சிப்போம். வெறுப்பூட்டும். இல்ல இல்ல இல்ல. அமைதி. என்ன இருக்கிறது? பிங்க் ஐஸ்கிரீம். ஏன் பிடித்த நிறங்கள். அம்மாவுக்கு ஒரு டிவி பாக்ஸ். அற்புதம். உங்களுக்கு எந்த பயம்? ரிங்கிள்ஸ் உடன் வேடிக்கையான சேர்க்கையா? ஐஸ்கிரீம், கூல்ஸ், நட்ஸ். பார்ப்போம். ஓ, அருமை. படிக்கம் சுகமாக இருக்கிறது. இது ருசியாகவும் இருக்கிறது. நான் நன்றி. வருகிறேன். சின்ன குச்சி. உண்மையா? ஆம். தங்கை. ஓ மைக். கீழே பார்த்துவிட்டு செல்க. வணக்கம். நிக்கோல் ஏற்கனவே ஒரு ஆழத்தை உள்ளடக்கிய படத்தை வரைந்து விட்டார். ஓ, ஒரு டோனட். அற்புதமாக இருக்கிறது. சரி. மைக், உனக்கு ஏதாவது யோசனை ஏற்பட்டதா? வண்டர்லேண்ட் நல்ல யோசனை. ஆஹா, நீ McDonald's-இல் டோனட் ஆர்டர் செய்ய தீர்மானித்தாயா? ஆனால் நீங்களே அதை சமைக்க வேண்டும். நிக்கோல் எப்படியும் தெரிந்து கொள்வாள். எல்லாம் என்னிடம் சிவப்பாக 3 கியூப்ஸ் உள்ளன. சிரிக்கிறது. நான் தொலைபேசியில் விளையாடுவேன். ஸ்டீவ் கூட ஏதோ ஒன்று கொண்டு வந்திருக்கிறார். சாஃபர் என்ன மாதிரியான டோனட்டை கொண்டு வந்திருக்கிறாரோ என அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன். நாங்கள் சோடாவை கண்ணாடி வீடுகளில் ஊற்ற வேண்டும். ஜெலட்டினை சேர்த்து எல்லாவற்றையும் நன்றாக கலக்கவும். இப்போ இந்த கலவை ஒரு டோனட் வார்ப்ல ஊற்றுறேன். இது ஏற்கனவே ருசியாக இருக்கிறது. நாங்கள் 6 டோனட்ஸ் கொள்ள போகிறோம். நன்றாக செய்திருக்கிறாய். அதை ஒரு தட்டுல வைக்கலாம். தயார். சில நிறமுள்ள சிற்றுண்டிகளை பயன்படுத்துகிறோம். இது மிகவும் அழகாக இருக்கிறது. நிக்கோலுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். நிச்சயமாக அது பிடிக்கும். பாருங்கள், பாருங்கள். நான் ஓ பரவாயில்லை. டோனட்ஸ் இவற்றை நான் அலங்கரிக்க வேண்டும். சாக்லேட் டிப்பிங்கா? இது மிகவும் ரசிக்கத்தக்கதாக தெரிகிறது. நான் அதை பறித்து சாப்பிட ஒண்ணுமில்லை. ஆனால் நிக்கோலுக்கு விட வேண்டும். இப்போது நான் கொட்டுக்கொட்டுகளை செய்ய போகிறேன். எனக்கு ஒரு முழு பையை நட்டுக்கள் இருக்கின்றன. ஆகரியா அத டோனட்டுக்கு கொட்டுறது. அடுத்ததாக அலங்கரிக்க ஸ்ட்ராபெரிகளை நறுக்க வேண்டும். இதற்கு சுவையாக இருக்கும். அதுதான். ஓ, எனக்கு நினைக்கிறேன் மைக் கண்டிப்பாக பசிக்கின்றான். ஆனால் அது நிக்கோலுக்காகத்தான். அதை எப்படியாவது சரி செய்ய வேண்டும். உன்னிடம் ஏதாவது யோசனை இருக்கிறதா? அம்மாவன் சரி, எனக்கு எப்பவும் ஒரு யோசனை உண்டு. நான் சாக்லேட்டை உருக்க வேண்டும். இதோ அதை சில நீல துளிகளால் தூவி புழங்க வேண்டும். மற்றும் ஒரு ஓரியோ அல்லது தேவை. சுவரில் உள்ள புத்தகங்கள். அதன் பாதியை சாப்பிட்டு விட்டு மீதியை டோனட்டில் வைக்கிறேன். சில ஐசிங், ஒரு இனிப்பு சிரிப்பு. சரியாய் கண்கள். வாவ் மைக், அது சிறந்த ஐடியா. நிக்கோல், நீங்கள் தயார்தானே? ஆம், எல்லாம் ருசியாக இருக்கிறதா? இவைகள் கம்மி டோனட்டுகளாக தொடங்குவோம். அவை மிகவும் பளபளப்பாகவும் பெரியதாகவும் உள்ளன. அதை முயற்சிப்போம். ருசியாக இருக்கிறது. செஃப், அருமை. இது நான் என்ன? இது என் பொம்மைகளுக்காக டோனட் மாதிரி இருக்குது. வெகு சின்னதா இருக்கு. நான் முடியல. அதை சென்று பார்ப்போம். வாவ், இது அற்புதமாய் சுவைக்கின்றது. எனது பிடித்த நட்டுகள் மற்றும் சர்க்கரை சேர்க்கை. ஓ, ஹக்கி வக்கி, அதை ஜூசிக்கலாம். வாவ், ரொம்ப நல்லது. ஆனால் எப்போது எல்லாம் ரொம்ப சுவையாக இருந்தது.
நான் தான் மிக கேவலமானவன். நீங்கள் என்னை வாழ்த்தி மகிழ வேண்டும். எனக்கு ஒரு கேக் வேண்டும். இந்த உலகத்தில் மிகவும் சுவையான மற்றும் அழகான கேக். அங்கு இது குழந்தை நிக்கோல் கொடுத்த பணியாகும். பாட்டி ஏற்கனவே என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்துள்ளார். முதலில் கேக்குக்கான மாவை பிசைய வேண்டும். இதை செய்ய நீங்கள் மா, பால், சர்க்கரை மற்றும் வெண்ணெய் தேவை. அதை நன்றாக கலக்குங்கள். கெடக்கைதி, நீ என்னவென்று யோசித்தாய்? நானே மாவை பிசைய வேண்டியதில்லை. அதற்காக என்னிடம் ஒரு சிறப்பு சக்தி வாய்ந்த இயந்திரம் உள்ளது. ஓஹோ பாட்டி, நீங்கள் விரைவாக செய்ய வேண்டும். ஒரு இயந்திரத்துடனான போட்டியில்லாத எளிதானது அல்ல. வாருங்கள் பாட்டி, விரைவாக செய்யுங்கள். விடாமல் இருக்க வேண்டும். நீங்கள் இதை செய்யலாம். எனக்கு ஷெஃப்ஸ் சரிவருந்த இயந்திரத்தோடு ஒப்பிட எதுவுமில்லை என்றே நினைக்கிறேன். போனால் இனி வேறு காரியத்திற்கு செல்வோம். செஃப்களை ஒரு மோல்டில் பூரித்து அவனில் வைக்கிறார். பாட்டி இதை பிடிக்கிறார். என்ன செய்திருக்கிற? அது அடுப்புக்குள் வைத்து விட்டியா? இங்கே டைமர் இருக்கு. பாட்டி நிறுத்து. எனக்கு ஓர் வடாய் அடுப்பு வேண்டும். நான் ஒரு வடாய் கேக் செஞ்சுக்கிறேன். கலவையை ஊற்றுகிறேன், அதை மூடுகிறேன். வலா, நிச்சயம் என் ஜேம் பயன்படுத்துவேன். அதுதான் ரொம்ப நல்லது. அவர் யார்? ஓ, மறு மற்றும் பல அடுக்குகள். சரி, நாம் கொஞ்சம் அடிக்கப்பட்ட பால் சேர்க்க வேண்டும். அதிகமாக இருக்கும். இதுவே சிறந்தது. அழகாக இருக்கிறது. ஆனால் இன்னும் என்ன? சரி, யமா மீண்டும் ஏதோ நினைத்திருக்கிறார். இந்த முறை அது என்ன? சரி, மெரிடேன் மண்டலத்திலிருந்து புதிய சம்பளம் சேகரிக்க. சரி, எனக்கு இங்கே சுவையான ஜம்பு பழங்கள் பிடிக்கும். இல்லையே, என்னுடைய வாயிலிருந்து வெளியேறுங்கள். என்ன அருமை. இல்ல, இன்னும் கொஞ்சம் கேக் மற்றும் ஹிம்பேரி, ராஸ்பெரிஸ் இருக்கின்றன. கேக் மிகவும் அழகாக மாறி உள்ளது. கொச்சைப்படுத்தவே அற்புதமாக இருக்கின்றது. சிறிது பொடியாக்கப்பட்ட சர்க்கரை தெளிக்கவும். மைக், நீங்க நுடல்லாவில் மூச்சிடப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு நிமிஷத்துக்கு கூட கவனிக்காமலே விட்டுவிடலாம். நான் இங்கிருந்து உன் தங்கைசிக்கு என்ன தயார் செய்ய போகிறாய்? என் கேக் வெந்து விட்டது. வாசனை அருமையாக இருக்கிறது. இதை டவுன்ஸ் வாற்ற வேண்டும். நான் என் கிரிய கத்தியை ஹஃபடித்து பெறுகிறேன். அப்படியே தயாராகிறது. இப்போது வெவ்வேறு நிறங்களின் கிரீமை பயன்படுத்தி ஒவ்வொரு அடியிலும் பரவ வேண்டும். அதிலே நிறைய இருக்க வேண்டும். கேக்கின் சுற்றிலும் கிரீமை பூசவும் வேண்டும். சரியானது. சாதகம் உதவியுடன் அதை சமமாக காலம் விடுவோம். இப்போது ஹுபா பூபா ஜெஜோலை அலங்காரமாக பயன்படுத்த போகிறேன். மேலும் நர்ட்ஸ் கேண்டி மேலே வைத்திருக்கிறேன். சரி, எல்லாம் தயார். செஃப், இந்த கேக் சுவையாக தெரிகின்றது. மைக், உனக்கு ஏதும் இல்லை? எல்லோரும் தயார். தொடங்கு. இந்த மிக அருமையான சமையல் முறையை பார்க்கவும் நான் கண்டேன். டாக், இது ஒரு கப் கேக் மற்றும் இது ருசியாக காட்டுகிறது. எனக்கு நுடல்லா மீதி கொண்ட ஒரு ஜாடி உள்ளது. அதன் மீது மாவு, முட்டை மற்றும் பால் சேர்க்கிறேன். இப்போது எல்லாவற்றையும் குழைத்து பெர்ஃபெக்ட். மைக்ரோவேவில் ஒரு நிமிடம் முற்றிலும் காத்திருக்க வேண்டும். மைக் என்ன செய்வார் என ஆச்சரியம் கொள்கிறேன். ருசியானது. முடிந்தது. அதை வெளியே இழுக்க வேண்டிய நேரம். இது மிகவும் சூடு. ஒரு ஸ்பூன் இடுகிறது. நாம் அதை நிக்கோலுக்கு கொடுக்கலாம். சிரிப்பதை நிறுத்து.
மிக அருமையாக வாசிக்கிறது. இதிலிருந்து தொடங்க விரும்புகிறேன் மற்றும் எனக்கு ஒரு ஸ்பூனை மிகவும் தேவைப்படவில்லை. சரி, சராசரி. மைக், அடுத்த முறை சிறப்பாக முயற்சி செய். பாட்டி, இது வெஃபில் கேக் தானா? அருமை, ருசியாக உள்ளது. பாட்டி, உங்க அனைத்து சமையல் குறிப்புகளும் நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கு. இப்போ இந்த பெரிய பிங்க் கேக் சாப்பிட்டு பார்க்க மட்டும்தான் பாக்கி இருக்கு. எனக்கு எல்லாமே பிங்க் நிறத்தை ரொம்ப பிடிக்கும். ஒரு கடி எடுக்கிறாயா? ஆஹா, என்னொரு ருசியான விஷயம். நான் கூட ஒரு பிட்டியை ஊத முடியும். சமையல்காரர் நிச்சயம் வெற்றியாளர். வெற்றி இறுதியில் எனக்கு இழக்க விரும்புகிறேன்.